ஹாய் 100 டேஸ் டிப் சேலஞ்சில் இன்னைக்கு டே 48 டிப் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 47th அண்ட் 48க்கு நிறைய கேப் விட்டுருச்சு. ஏன்னா என்னோட இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா வின் ஸ்கின் கேருங்கிற இன்ஸ்டா பேஜ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து நிறைய வீடியோஸ் வந்து என்னோடது லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் அப்செட்ல இருந்தனால வீடியோஸே நான் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. ஸோ சரி இப்போதான் கொஞ்சம் வேற சேனல் ஓப்பன் பண்ணி திருப்பியும் அதோட வீடியோஸ் எல்லாமே கண்டினியூ அதாவது புதுசாக போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த சேனல்லையும் இன்ஸ்டா நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வின்ஸ் கேர் சென்னைங்கிற பேஜ் தான். ஸோ அதில் போட்டுட்டு இருக்க எல்லா டிப்ஸுமே யூடியூப்லேயும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ யூடியூப்ல நம்ம இனிமேல் வந்து 100 டேஸ் டிப்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ இன்னைக்கு டே 48 டிப்லேருந்து திருப்பியும் கம்பேக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற நிறைய இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ இன்னைக்கு டே 48 டிப்ஸ் என்னன்னு பாத்திரலாம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃபிங்கர்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணது, அந்த ஃபிங்கர்ஸ் வந்து மசாஜ் பண்ணி என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து தம் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை பற்றியும் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து மிடில் ஃபிங்கரை பார்க்க போறோம். மிடில் ஃபிங்கர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி மிடில் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹார்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனால அந்த மிடில் ஃபிங்கர் வந்து 2 hours ஒன்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இருக்கும், அதாவது நாசியான்னு சொல்லுவோம். ஸோ எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த நாசியா ஃபீலிங் இருக்காது. அதே மாதிரி டிசீனஸாக இருக்கும், எப்பவுமே ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும், பிபி லோ இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த பிபி லோ எல்லாமே சரியாகி அவங்களுக்கு வந்து அந்த டிசீனஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ப்ராப்பரா ஆகும். அதே மாதிரி வந்து இன்சோமேனியா, அதாவது தூக்கமே ப்ராப்பரா இருக்காதவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மிடில் ஃபிங்கர்ல வந்து நீங்க அடிக்கடி ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்க, அதை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த 3 ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்ல உங்களை மீட் பண்றேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.